بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وأفضل الصلاة والتسليم على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الحمد لله. வசந்தம் மலைகளாக பொழியும் சங்கை மிகு மாதத்திலே அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அடிச்சுவடுகள், நபி அவர்களுடைய நடையுடை பாவனைகள், உடல் அமைப்புகள் என்று பல தலையங்கங்களிலே இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்திலிருந்து சில ஹதீஸ்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகைச்சுவையாக நடந்து கொள்வது, பரிகாசம் செய்வது என்பதெல்லாம் எப்படி இருந்தது என்பது பற்றி சில ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் இன்றும் பார்க்கலாம். وبالسند المتصل مني إلى الإمام الترمذي رحمه الله أنه قال: حدثنا حميد بن مسعدة البصري قال حدثنا حميد بن الأسود عن عسامة بن زيد عن الزهري عن عروة عن عائشة رضي الله عنها أنها قالت: ما كان رسول الله صلى الله عليه وسلم يسرد سردكم هذا ولكنه كان يتكلم بكلام بين فصل يحفظه من جلس إليه. به قال عن أنس بن مالك رضي الله عنه أنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يعيد الكلمة ثلاثا لتعقل عنه. وبه قال عن الحسن بن علي رضي الله عنه أنه قال: سألت خالي هند بن أبي هالة وكان وصافا قلت: صف لي منطق رسول الله صلى الله عليه وسلم. قال: كان رسول الله صلى الله عليه وسلم متواصل الأحزان دائم الفكرة ليست له راحة طويل السمت لا يتكلم في غير حاجة يفتح الكلام ويتمه بسم الله ويتكلم بجوامع الكلم كلامه فصل لا فضول ولا تقصير ليس بالجافي ولا بالمهين يعظم النعمة وإن دقت لا يذم منها شيئا غير أنه لم يكن يذم ذوقا ولا يمدحه ولا تغضبه الدنيا ولا ما كان لها فإذا تعدي الحق لم يقم لغضبه شيء حتى ينتصر له ولا يغضب لنفسه ولا ينتصر لها إذا أشار بكفه كلها وإذا تعجب قلبها وإذا تحدث اتصل بها وضرب براحته اليمنى بطن إبهامه اليسرى وإذا غضب أعرض وأشاح وإذا فرح غض طرفه جل ضحكه التبسم يفتر عن مثل حب الغمام. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்ற தலையங்கத்துக்கு கீழால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பல தலைப்புகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று, பொதுவாக பேசுவது எப்படி இருந்தது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் கதைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி கதைப்பார்கள் என்பது. அதே போல இன்னும் கதை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிகாசம் என்பதும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு என்பதும் பேச்சினுடைய இடையில் வந்தவைகள் தான். இப்படி அந்த பேச்சை பல தலையங்கங்களாக இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கதைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்பதை பற்றி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, யஸ்ருது சர்தக்கும் ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
வளவளவளண்டு பேசக்கூடியவர்களாக இருக்கல்ல. எங்கட பாசையில் சொல்றதாக இருந்தால் விட்டு விட்டு பேசாம அவசரமாக வளவளவளண்டு பேசக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல்ல. மாறாக நபி அவங்களுடைய பேச்சு தெளிவானதாகவும் விட்டு விட்டு பேசக்கூடியதாகவும் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் கூட உட்கார்ந்திருக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை நபியுடைய வாயிலிருந்தே மனனமிட்டு கொள்ள முடியுமாக இருந்துச்சு என்றாங்க. அதே போல் அடுத்த ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது 3 தடவைகள் மீட்டி மீட்டி சொல்லுவார்கள். அது நபி அவர்களிடத்தில் மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நபி அவர்களிடமிருந்து சொல்லப்படுகிற அந்த பேச்சு சரியாக விளங்கப்பட வேண்டும் என்பதற்காக மீட்டி மீட்டி 3 தடவைகள் சொல்லுவார்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்த ஹதீஸில் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொஞ்சம் வர்ணித்து சொல்லுங்களே என்று கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி வர்ணிக்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, நபி அவர்கள் தொடர்ச்சியான கவலை உள்ளவர்களாக உம்மத்தை பற்றி, உம்மத்துக்கு ஹிதாயத் போய் சேர வேண்டும் என்ற தொடர்ச்சியான கவலையும் சிந்தனையும் உள்ளவர்களாக இருந்தாங்க. நபி அவர்களுக்கு ராஹத் எப்பயும் இருந்ததில்லை, எப்பயுமே நிம்மதியாக ராஹத்தாக அவர்கள் இருந்தார்கள் என்பது, ஓய்வு எடுத்து கொண்டு இருந்ததில்லை. நீண்ட நேரம் மௌனமாக இருப்பார்கள், மௌனம் நீண்ட நேரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேவையில்லாமல் பேசக்கூடியவர்களாக இருக்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பெயர் சொல்லி ஆரம்பிக்க முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியுடைய பேச்சு மிக குறைந்த சொற்கள் உள்ளதாகவும் மிக ஆழமான பெரும் கருத்துக்களை பொதிந்ததாகவும் இருந்தது. மிக குறைந்த சொற்கள், ஆனால் கருத்து ஆழமிக்க மிக நீண்ட கருத்துக்கள் உள்ள சொற்களை பாவித்து பேசுபவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். விட்டு விட்டு பேசுவார்கள், வீணாக பேச மாட்டார்கள். ஒரு விடயத்தை பேசும் பொழுது சுருங்க பேச வேண்டும் என்பதற்காக கருத்துக்கள் விளங்க முடியாத அளவுக்கு சுருக்கவும் மாட்டார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலோ செயலிலோ நலவு அல்லாத எந்த பேச்சையும் பேச மாட்டார்கள். யாரையும் தாழ்த்துகிற விதத்தில் கேவலமான மோசமான முறையில் பேச மாட்டார்கள். சிறிய ஒரு அல்லாஹுடைய நியாமத்தாக இருந்த போதிலும் அந்த நியாமத்தை மிக பெரிதாக பேசுவார்கள். அல்லாஹுடைய ஒரு சிறிய ஒரு நியாமத்தாக இருந்த போதிலும் அந்த நியாமத்தை மிக பெரிதாக பேசுவார்கள். எதையும் பழிக்க மாட்டார்கள், எந்த ஒரு வஸ்துவையும் பழிக்க மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு உணவாக இருந்தாலும் அதை விருப்பமில்லை என்பதற்காக அதை பழிக்கவோ குறை சொல்லவோ மாட்டார்கள். அளவு கடந்து எதையும் புகழவும் மாட்டார்கள். நபி அவர்களுடைய துன்யாவுடைய எந்த காரியங்களுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டதில்லை. ஆனால் எப்பொழுது உரிமைகள் மீறப்பட்டு விடுமோ, உரிமைகள் மீறப்பட்டு விடும் பொழுது அங்கே நபி அவர்கள் கோபப்படுவார்கள். நபியுடைய கோபத்துக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் மிக கடினமாக இருக்கும். தனக்காக கோபப்பட மாட்டார்கள், தனக்காக பேச்சில் வெத்துவதற்கு, வெற்றி அடைவதற்கு, மிகைத்து விடுவதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் ஒன்றின் பக்கம் சைக்கினை செய்தால் முழு கரத்தினால் சைக்கினை செய்து காட்டுவார்கள். ஏதேனும் ஆச்சரியங்கள் ஏற்படும் பொழுது அந்த கையை இப்படி பிரட்டி காட்டுவார்கள். கதைக்கும் பொழுது, ஏதும் பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கரத்தினுடைய இந்த உட்பகுதியை இடது கரத்தினுடைய பெரும்பிரலின் உட்பகுதியில் இப்படி அடிக்கடி சேர்த்து வைக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். ஏதேனும் ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் புறக்கணித்து சென்று விடுவார்கள். அதே போன்று சந்தோஷம் ஏற்படுகிற பொழுது அளவு கடந்த சந்தோஷத்தை கொண்டாட மாட்டார்கள், மாறாக தனது பார்வையில் தாழ்த்தி கொள்வார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிரிப்பில் பெரும்பாலானது புன்னகையாகவே இருந்தது. நபி அவர்கள் சிரிக்கும் நேரத்தில் நபியுடைய பற்கள் தெரிவதை வர்ணிக்கும் பொழுது பனிகளுடைய சிறிய சிறிய பனி கட்டிகள், பனி துண்டுகள், இவைகள் எப்படி தெளிவாக இருக்குமோ இதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் மிக தெளிவாக இருக்கும் என்று வர்ணிக்கிறார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிரிப்பை பற்றிய சில ஹதீஸ்கள். அபிஹி قال حدثنا أحمد بن منيع قال حدثنا عباد بن العوام قال أخبرنا الحجاج وهو ابن أرطاط عن سماك بن حرب عن جابر بن سمرة رضي الله عنه أنه قال كان في ساق رسول الله صلى الله عليه وسلم حموشة وكان لا يضحك إلا تبسما فكنت إذا نظرت إليه قلت أكحل العينين وليس بأكحل. وبه قال عن عبد الله بن الحارث بن جزء قال ما رأيت رسول الله صلى الله عليه وسلم أكثر تبسما من رسول الله صلى الله عليه وسلم. وبه قال عن عبد الله بن الحارث قال ما كان ضحك رسول الله صلى الله عليه وسلم إلا تبسما. وبه قال عن أبي ذر رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إني لأعلم أول رجل يدخل الجنة وآخر رجل يخرج من النار يؤتى بالرجل يوم القيامة فيقال اعرضوا عليه صغار ذنوبه ويخبأ عنه كبارها فيقال له عملت يوم كذا كذا وكذا وهو يقر ولا ينكر وهو مشفق من كبارها فيقال أعطوه مكان كل سيئة عملها حسنة فيقول إن لي ذنوبا ما أراها هاهنا. قال أبو ذر رضي الله عنه فلقد رأيت رسول الله صلى الله عليه وسلم ضحك حتى بدت نواجذه. وبه قال عن جرير بن عبد الله رضي الله عنه أنه قال ما حجبني رسول الله صلى الله عليه وسلم منذ أسلمت ولا رآني إلا ضحك. وبه قال عن جرير رضي الله عنه أنه قال ما حجبني رسول الله صلى الله عليه وسلم ولا رآني منذ أسلمت إلا تبسم. وبه قال عن عبد الله بن مسعود رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إني لأعرف آخر أهل النار خروجا رجل يخرج منها زحفا فيقال له انطلق فادخل الجنة قال فيذهب ليدخل فيجد الناس قد أخذوا المنازل فيرجع فيقول يا رب قد أخذ الناس المنازل فيقال له أتذكر الزمان الذي كنت فيه فيقول نعم فيقال له تمنى فقال فيتمنى فيقال له فإن لك الذي تمنيت وعشرة أضعاف الدنيا قال فيقول أتسخر بي وأنت الملك قال لقد رأيت رسول الله صلى الله عليه وسلم ضحك حتى بدت نواجذه. به قال عن علي بن ربيعة قال شهدت عليا رضي الله عنه أتي بدابة ليركبها فلما وضع رجله في الركاب قال بسم الله فلما استوى على ظهرها قال الحمد لله ثم قال سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون ثم قال الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر الله أكبر سبحانك إني ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت ثم ضحك فقلت من أي شيء ضحكت يا أمير المؤمنين قال رأيت رسول الله صلى الله عليه وسلم صنع كما صنعت ثم ضحك فقلت من أي شيء ضحكت يا رسول الله قال إن ربك ليعجب من عبده إذا قال رب اغفر لي ذنوبي يعلم أنه لا يغفر الذنوب أحد غيري. وبه قال عن عامر بن سعد رضي الله عنه أنه قال قال سعد لقد رأيت رسول الله صلى الله عليه وسلم ضحك يوم الخندق حتى بدت نواجذه قال قلت كيف قال كان رجل معه ترس وكان سعد راميا وكان يقول كذا وكذا بالترس يغطي جبهته فنزع له سعد بسهم فلما رفع رأسه رماه فلم يخطئ هذه منه يعني جبهته وانقلب وشال برجله فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذه. قلت من أي شيء ضحك قال من فعله بالرجل.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு சம்பந்தமான சில ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கணுக்காலிலே, கணுக்கால் என்று சொல்லுவது முட்டுக்காலுக்கும் கண்டைக்காலுக்கும் இடப்பட்ட பகுதி, கரண்டை காலுக்கும் முட்டுக்காலுக்கும் இடப்பட்ட பகுதியில் சற்று மெலிந்திருந்தார்கள் நபியுடைய கால் என்று காலை பற்றியும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபி அவர்கள் புன்னகையை தவிர நபி அவர்கள் சிரிக்க மாட்டார்கள், எப்பொழுதுமே புன்னகையாக தான் இருக்கும். அப்படி என்றால் முழு பற்களும் தெரிகிற விதத்தில் வெடி சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், நான் நபியுடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது எப்பொழுதெல்லாம் நான் நபி அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பேனோ, பார்க்கும் பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், நான் எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன், நபி அவர்கள் சுருமாயிட்டிருக்கிறார்கள் போல. நபியுடைய கண்ணை பற்றி வர்ணிக்கிறார்கள், நபி அவர்கள் சுருமாயிட்டிருப்பது போன்று தெரிகிறது, ஆனால் உண்மையில் நபி அவர்கள் சுருமாயிட்டிருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் ரொம்ப அழகானதாக இருந்திருக்கிறது. அடுத்த ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் இப்னு ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எப்பொழுதெல்லாம் நபி அவர்களை காண்பேனோ, அவங்க அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அதிகமாக புன்னகைக்கக்கூடிய யாரையும் கண்டதே இல்லை என்றார். யாரை பார்த்தாலும் புன்னகைத்து விட்டு செல்லுவார்கள், முகத்தை கடுகடுத்து வைத்து இருக்காமல் யாரை பார்த்தாலும் புன்னகைத்து விட்டு சிரித்து விட்டு அழகாக கதைத்து விட்டு செல்லுவார்கள். அடுத்ததாக அதே சஹாபி அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிரிப்பு என்பதும் புன்னகையாக தான் இருந்தது. அடுத்த ஹதீஸில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். கியாமத்துடைய நாளையில் நரகத்திலிருந்து, அதாவது பாவங்கள் செய்த நல்ல மக்கள், அதாவது முஃமின்கள்ல பாவங்கள் செய்த சிலர்கள் நரகத்தில் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் சில காலங்கள் தண்டிக்கப்பட்டு பின்பு அவர்கள் கலிமா சொன்ன முஃமின்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் சோனத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நபரை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், சோனத்துக்கு முதலாக சொல்கிற நபரும் யார் என்பது எனக்கு தெரியும், கடைசியாக சோனத்துக்கு சொல்கிறவர் யார் என்றும் எனக்கு தெரியும். ஒரு மனிதர் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார், அவரை கியாமத்துடைய நாளையில் கொண்டு வரப்படும். அவரிடத்தில் அவர் செய்த சிறிய அடுத்த ஹதீஸ் அது வருகிறது. இந்த ஹதீஸ்ல நரகத்தில் தண்டிக்கப்பட்டவர் அல்ல, அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் நரகத்துக்கு அனுப்பாமல் அல்லாஹு தாலா ஒரு பாவியை கூட்டுக்கிட்டு வந்து நிப்பாட்டி அவருடைய சிறிய பாவங்களை எல்லாம் எடுத்து முன்வைப்பான். அவர் சிறிய பாவங்களை பார்த்துவிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார், எதையும் மறுக்க மாட்டார். ஆனால் அவருடைய பெரும் பாவங்கள் எல்லாம் இருக்கிறதே என்பது அவருடைய மனதுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும், பயந்து கொண்டிருப்பார். அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத், அல்லாஹ் பெரும் பாவங்களை பற்றி இவருக்கு சொல்லாமல் அப்படியே இவருடைய செய்த சிறிய பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் பகரமாக நன்மையை கொடுத்து விடுங்கள் என்று மலக்குமார்களுக்கு சொல்லி இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது இப்பொழுது இவருக்கு சொல்லுவார், யா அல்லாஹ், நான் இங்கே காணாத பல பெரும்பாவங்களும் இங்கே இருக்கிறது, அதற்கும் எனக்கு நன்மையை தந்துவிடு என்று இவர் எதிர்பார்த்து அதை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு நபி அவர்கள் சிரித்தார்களாம். அதாவது அந்த நபர் சிறிய பாவங்கள் எடுத்து காண்பிக்கப்படும் பொழுதெல்லாம் பாவங்கள் பெரும் பாவங்களை நினைத்து பயந்து அமைதியாக இருந்தார், அதை பற்றி சொல்ல இல்லை, பேச இல்லை, பயந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நன்மைகளை கொடுக்கும்படி சொல்லப்படும் பொழுது நன்மைகள் பெரும் பாவத்துக்கும் கிடைத்தால் பெரிதாக பாக்கியங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அதையும் சொல்ல ஆரம்பித்தார். இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்ததாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல அடுத்த ரிவாயத்தில் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எப்பொழுதெல்லாம் நபியிடத்தில் போவேனோ எப்பொழுதும் எனக்கு தடை உத்தரவு போட்டதில்லை, அதாவது நபியை சந்திக்க செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது, என்னை தடுத்ததில்லை. அதே போல எப்பொழுதெல்லாம் என்னை காண்பாரோ அத்தனை சந்தர்ப்பங்களிலும் என்னை பார்த்து புன்னகைப்பார்கள் என்பதாக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அடுத்த ஹதீஸிலே நரகில் தண்டிக்கப்பட்டு சில காலம் சில செஞ்ச பாவங்களுக்காக நரகில் தண்டிக்கப்பட்டு நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நபரை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஹதீஸிலே ஒரு மனிதர் நரகிலிருந்து வெளியாக்கப்படுவார்,
தவண்டு அவர் வெளியே வருவார். அந்த நிலையில் அவரிடத்தில் சொல்லப்படும், நடந்து போய் சுவர்க்கத்துக்கு போகும்படி சொல்லப்படும். அவர் சுவர்க்க வாசலுக்கு போய் நிற்பார். போய் பார்த்தால் முன்னால் போன அத்தனை நபர்களும் சுவர்க்கத்தில் இடங்களை பிடித்து கொண்டதாக இவருக்கு விளங்கும். வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார், யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் இடம் இல்லை, எல்லா இடத்தையும் ஆட்கள் எடுத்துட்டார்கள் அப்படி என்று. அப்ப அல்லாஹு தாலா அவரை பார்த்து சொல்லுவானாம், கேட்பானாம், இந்த காலங்கள் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நினைவுபடுத்துவானாம். சில பாவங்கள் உலகத்தில் செய்த சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி கேட்பானாம். அப்பொழுது எதையும் மறைக்க மாட்டார். பின்பு அல்லாஹு தாலா சொல்லுவானாம், ஆசைப்படும்படி, உனக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் ஆசைப்படு. இவரால் முடிந்த அளவு ஆசைப்பட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவானாம், நீ ஆசைப்பட்ட அத்துணையும் உனக்கு இருக்கிறது, இந்த உலகத்தை போன்று இன்னும் ஒரு 10 மடங்கு உனக்கு சுவனத்தில் இருக்கிறது என்று சொன்ன உடனே இவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஆச்சரியம் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம், நீயும் அரசனாக இருக்கிறாய், என்னுடன் பரிகாசம் செய்கிறாயா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய ஒரு சம்பவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு வாகனம் அவரிடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஒரு பயணம் போவதற்கு தயாராக ஆகி அந்த வாகனத்தில் ஏறும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி வாகனத்தில் ஏற உட்கார்ந்ததுக்கு பின்னால பிரயாணத்தினுடைய துஆக்களை ஓதி சுப்ஹானல்லதி சஹர்னா என்ற துஆவை, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் இந்த தஸ்பீஹாத் இதெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பின்னால சிரித்தார்களாம். சிரித்ததுடனே இந்த அறிவிக்கக்கூடிய ராவி அலி இப்னு ரபீஆ அவர்கள் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் எதற்காக சிரித்தீர்கள் என்று. அதற்கு பதில் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தடவை இப்படி செய்ய நான் கண்டேன், பின்பு இப்படி செய்துவிட்டு சிரித்தார்கள், நானும் ஏன் சிரித்தீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். அதற்காக நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், கூலி கொடுக்குகிறான், சந்தோஷப்படுகிறான். அந்த அடியான் தன்னுடைய பாவங்களுக்காக தன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறான். அவன் அறிந்திருக்கின்றான் அவனுடைய பாவங்களை என்னை தவிர யாரும் மன்னிப்பதற்கு இல்லை என்பதை விளங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களாம். இதனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக சிரித்தார்கள் என்று பதில் சொன்னார்களாம். அடுத்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய யுத்தம் தினம், அஹ்ஸாபுடைய யுத்தம் சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்களாம். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தேர்ச்சி பெற்ற அம்பே கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஹந்தக்குடைய தினத்திலே எதிரிகளாக இருந்த ஒரு நபர் தன்னிடத்தில் அம்புகள் வந்து பட்டு விடாமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை கொண்டு இப்படி 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 என்றெல்லாம் செய்து கொண்டிருக்க இதை நபி அவர்களும் பார்க்கிறார்கள், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்க்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அம்புக்கூட்டில் இருந்து ஒரு அம்பை எடுத்து சரியாக பார்த்து எரிந்து விட்டார்கள். அது தவறவில்லை, அவருடைய நெற்றிக்கு போய் பட்டு விட்டது, அவர் அப்படியே விழுந்து விட்டார். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் காட்டிய பெருமைக்கும் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செயலால் அவருடைய நெற்றியில் அது பட்டு அவர் விழுந்ததையும் பார்த்து நபி அவர்கள் தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்களாம். அதோடு இந்த பாடத்தை முடிக்குகிறார்கள், சிரிப்பை பற்றிய பாடத்தை. இதில் தெரியக்கூடிய விஷயம் ஒன்றுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிக்கும் கூடிய நேரத்தில் எத்தனை பற்கள் தெரிந்தது என்பதையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சிரிக்கக்கூடியவர்களுடைய சிரிப்பு இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுவதில்லை. சிரிப்புக்கு எந்த அளவுக்கு பொறுமதி இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. சாதாரணமாக எங்களுடைய சிரிப்பு எந்த நாளும் எல்லாரிடத்திலையும் எப்பொழுதும் இருக்குமாக இருந்தால் அந்த சிரிப்புக்கு பெருமதி இல்லாமல் வைத்துவிடும். அதை யாரும் பாதுகாக்க பதிய மாட்டார்கள். நபியுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை வர்ணிக்குகிற சஹாபாக்கள் நபியுடைய சிரிப்பு எத்தனை சந்தர்ப்பத்தில் கடைவாய்ப்பற்கள் தெரிந்திருக்கிறது என்பதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல அடுத்த பாடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகைச்சுவையாக நடந்தது, பரிகாசம் என்று கூட சொல்ல முடியாது, நகைச்சுவையாக நடந்தது சம்பந்தமாக சில ஹதீஸுகளை அரப வாசிக்கல்ல நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக் கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக
நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இருந்து நேரடியாக வஹி இறங்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட மக்களுடன் சர்வசாதாரணமாக பழகக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த வகையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை தன்னை அழைக்கும் பொழுது நபி அவர்கள் யா தல் உதுனைன், 2 காதுடையவர்களே என்று கூப்பிட்டாங்களாம். எல்லாருக்கும் 2 காது இருக்கத்தான் செய்து, அதாவது நபி அவங்க என்ன நகைச்சுவையாக நக்கல், அதாவது பரிகாசம் செய்யும் முகமாக ஜோக்காக என்ன அன்பாக அப்படி கூப்பிட்டாங்க என்று இவங்க சொல்றாங்க. அதே போல அடுத்த இன்னும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தனக்கு இருந்த ஒரு சகோதரருடைய சம்பவத்தை, அவர் சிறிய ஒரு சஹாபி, அவர் ஒரு பறவையை வைத்து விளையாடி கொண்டிருந்த நபர், அவருடைய பறவை முந்தின நாள் இறந்து போய்விட்டது, இவர் கவலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறிய சஹாபியை பார்த்து யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், ஓ உமைரின் தந்தையே, நுகைர் என்று சொல்லக்கூடிய இந்த பறவைக்கு என்ன ஏற்பட்டது, என்ன நடந்தது என்று கேட்டார். இந்த பாடத்துடன் சம்பந்தப்பட்டது எதுவென்றால், அவர் சிறிய புள்ள, அவர் யாருடைய வாப்பாவும் அல்ல, ஆனால் அவரை பார்த்து குன்னியத் என்று சொல்லுவார்கள், உமைருடைய தந்தையே என்று நபி அவர்கள் கூப்பிட்டார்கள். இது பொய் அல்ல, இது அரபியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். குன்னியத் என்று சொல்லுவார்கள். இன்னாருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குன்னியத் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசிமுடைய தந்தை என்று. இப்படி அவர்களை கூப்பிட்டது அவரோட அன்பாக பரிகாசமாக நகைச்சுவையாக நடந்தாக என்பதாக பதிவு செய்கிறாங்க. அடுத்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, நபி அவர்களே, நீங்கள் எங்களுடன் சர்வசாதாரணமாக பரிகாசமாக நகைச்சுவையாக விளையாடுகிறீர்களே என கேட்க நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அதற்காக நான் பொய் சொல்வதில்லை, உண்மையை தவிர வேறு எதையும் சொல்வதில்லை என்று சொல்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பண்பு. நாம் எங்களுடைய நண்பர்களிடத்தில் பரிகாசம் செய்யும் பொழுதும் கூட பொய் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அடுத்த ஹதீஸ்ல ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து தான் ஏறி செல்வதற்காக வாகன பற்றாக்குறையை முறைப்பாடு செய்யும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த காலத்தினுடைய வாகனம் ஒட்டகம், குதிரை, இவைகள் தான். அவைகள்ல ஏறி பயணிக்கிற அளவுக்கு ஒரு பருவமத்தை அடைந்த ஒட்டகங்கள்ல தான் ஏறி பயணிக்கலாம், சிறிய சிறிய குட்டிகள்ல ஏறி பயணிக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு ஒட்டக குட்டியை உமக்கு தந்து பயணிக்க உதவுகிறேன் அப்படி என்றார்கள். இவர் கேட்டார், ஒட்டக குட்டியை வைத்து நான் என்ன செய்ய? நபி அவர்கள் கேட்டார்கள், ஒட்டகத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் அதனுடைய தாய்க்கு அது குட்டி தானே அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நபி அவர்கள் நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை இங்க பதிவு செய்கிறாங்க. அதே போல அடுத்த ஹதீஸ்ல மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் இருந்தார், கிராமத்து பிறகு தோழர், ஜாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர். அவர் நபி அவர்களை மிக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அடிக்கடி நபி இடத்துல வந்து நபியை வந்து சந்திச்சுட்டு போவார். கிராமத்தில் இருந்து ஏதேனும் அன்பளிப்பு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி செல்லும் பொழுது சில பொருட்களை கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நபி அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை. பின்பு அவர் பஜாருக்கு போய் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மனைவியார் தகவலை சொல்லிவிடுகிறார். நபி அவர்களும் பஜாருக்கு வந்து பார்க்கிறார்கள், ஒரு பொருளை விற்று கொண்டிருக்கிறார் அந்த ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தோற்றத்தில் சற்று அலங்கோலமாக இருந்தார், சற்று அசிங்கமான தோற்றம் உள்ளவராக இருந்தார். யாரும் அவரை மதிக்க இல்லை. ஆனால் நபி அவர்கள் அவர்களுடன் மிக இரக்கமாக நடந்தார்கள். பின்னால் வந்து அவரை கட்டி பிடித்து அவருடைய கண்ணை மறைத்து பின்னால் வந்து அப்படி மறைத்து பிடித்தார்கள். நபி அவர்கள் யார் இது என்று அந்த சஹாபி யார் இது என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் என்பதை விளங்கி கொண்ட பின்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தன்னுடைய முதுகை நபியுடைய நெஞ்சத்துடன் சேர்த்து கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிடித்து கேட்டாங்க, யார் இந்த அடிமையை வாங்குவது என்று கேட்டார்கள். யார் இந்த அடிமையை வாங்குவது என்று கேட்டார்கள். அந்த காலங்களில் அடிமை கலாச்சாரம் இருந்தது, அடிமைகள் விற்க வாங்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு சற்று மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்துல பெருமதியற்றவனாக செல்லாக்காசாக இருக்கிறேன் போல அப்படி என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் பெருமதியற்றவர் அல்ல என்று ஆறுதலாக சொன்னார்கள். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து
இன்னும் ஒரு வயதாளி பெண், மூதாட்டி ஒரு பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவனம் செல்ல துஆ செய்யுங்களே அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், வயசாளிகள் வயதான பெண்கள் சுவனம் போவதில்லை என்ற ஒரு அந்த பெண்ணுக்கு அந்த கருத்து விளங்கக்கூடிய விதத்தில் ஒரு வசனத்தை சொன்னார். அந்த பெண் கவலையோடு திரும்பி போகும் பொழுது கூப்பிட்டு சொன்னார்கள், திரும்ப அழைத்து சொன்னார்கள், சுவனத்தில் போகக்கூடிய எல்லோரும் வாலிப வயதில் தான் இருப்பார்கள், வயோதிபர்களாக இருக்கிற யாரும் வயோதிப நிலையில் சுவனத்துக்கு போவதில்லை என்பதைத்தான் நான் சொன்னேன் என்று விளங்கப்படுத்தினார்கள். அப்ப அந்த பெண்மணி அதற்கு பின்னால் சந்தோஷப்பட்டார். அந்த ஹதீஸ அந்த விடயத்தை சொல்லிவிட்டு குர்ஆனிலிருந்து இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனங்கள் குர்ஆனிலிருந்து அதை ஓதி காண்பித்து விளங்கப்படுத்தினார்கள். இத்துடன் இந்த பாடத்தையும் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பண்புகளை படிக்கக்கூடிய நாமலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பண்புகளை எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சிக்கிறதோட அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கிறதுக்குரிய தௌஃபீக உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.